Hi friends, welcome to my channel Tech for You. நான் உங்களோட அரவிந்த் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா வந்து 2017 ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டெக் நியூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நோக்கியா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான். கண்டிப்பாக நான் ஒரு 4 மாடல் ஃபோன் வாங்கியிருக்கேன் நோக்கியாவில் வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டாமினேட் பண்ணிருந்துச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஐஃபோன் ஐஓஎஸ். பட் நோக்கியா மட்டும் என்ன பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் தாட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் கூட டைப் பண்ணி விண்டோஸ் ஃபோன்லாம் லான்ச் பண்ணாங்க. பட் விண்டோஸ் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஸ்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும், சப்போர்ட்ஸ்னால் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் 4G கேப்பபிலிட்டி இருக்குது, பட் வந்து ஜியோ யூஸ் பண்ண முடியல. அது கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நம்ம எஸ்பெஷலி இந்தியாவிலாம் ரொம்ப இதாகிடுச்சு. பட் நோக்கியா வந்து என்னதான் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சில யூசர்ஸ் வந்து அதோட பில் குவாலிட்டி, ஸ்டைலு, கேமரா, டிஸ்பிளே அதுக்காண்டி சில பேர் வாங்கினாங்க. பட் என்னதான் அப்படி வாங்கியிருந்தாலும் ஒரு எண்ட் யூஸருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நோக்கியா வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ண முடியல. பட் என்ன ஆச்சுன்னா நோக்கியா வந்து மைக்ரோசாஃப்ட் கூட வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது இன்கேஸ் நாங்கள் வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 months வந்து நோக்கியா வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிடுறாங்க. இந்த 2017 அந்த கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து வெளியே வந்து 30 months முடிய போகுது. ஸோ வந்து நோக்கியா வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபோன் வந்து 2017 வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ அந்த ஃபோன் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹையண்ட் ஸ்பெக்ஸோடு இருக்குது. அது மாதிரி நோக்கியா கிட்ட வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இல்லாததுனால ஹெச்எம்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் ஆஃப் நோக்கியா ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அசோசியேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபாக்ஸ்கான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இது பண்ண போகிறாங்க. இந்த ஃப்ளோரென் இவர் தான் வந்து நோக்கியாவோட எக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஓட பிரசிடென்ட்டு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து நோக்கியா வந்து பிரிங் பேக் அது மறுபடியும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது வந்து ஒரு இண்டிபெண்ட் கம்பெனி இது பார்க்குறீங்க. ஏன்னா வந்து சில அப்கமிங் ஃபோனோட நோக்கியாவோட ஃபோனோட இமேஜஸ் C51 ஒரு மாடல் வரப்போகுது. பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல அஃபிஷியலாக. பட் ஒரு சின்ன 3D ரெண்டரிங் இருக்குது. ஹெச்எம்டி கம்பெனியோட எக்ஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது நோக்கியாவோட பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் வந்து இப்போது யூனைட் பண்ணி இவனா வந்து ஒரு முக்கியமான ஆட்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நோக்கியாவை பிரிங் பேக் அப்படின்னு கொண்டு வர ஒரு கான்செப்டில் இருக்காங்க. ஐ ஹோப் நம்ம எல்லாருமே ஹோப் பண்ணோம், நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக நோக்கியா பிடிக்கும். அதனால வந்து அவங்க கொண்டு வர வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோப் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆஃப் நோக்கியா. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெக் நியூஸ் பற்றி வீடியோ வேணும்னா இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஐ மீன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த வீடியோ டெய்லி பார்க்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டனா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனல் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரவிந்த் ஜாயினிங் ஆஃப் ஃப்ரம் டெக் ஃபார் யூ.